கதை தலைப்பு சிறு ஹம்மிங்பேர்டின் ஸ்பைடர்மேன் தேடல். ஒரு பெரிய பிரம்மாண்டமான பழைய கல் கோட்டை இருந்தது. அந்த கோட்டை மேகங்களை தொடுவது போல உயரமாக நின்றது. அந்த கோட்டையில் ஒரு சிறிய ஹம்மிங்பேர்ட் வாழ்ந்து வந்தது. அது மிக மிக சின்னது, ஒரு பூவை விடவும் சின்னது. அதன் இறக்கைகள் ஒரு நிமிடத்திற்கு 100கணக்கான முறை படபடக்கும். ஒரு மங்கலான ஹம்மிங் சத்தம் எழும்பும். இந்த சிறு ஹம்மிங்பேர்ட் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டது. மற்ற பெரிய விலங்குகளிடம் பேசவே அது பயப்படும். ஒரு நாள் அது கோட்டையின் சமையலறை ஜன்னல் வழியாக பறந்து கொண்டிருந்த போது 2 எலிகள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டது. அந்த ஸ்பைடர்மேன் கேம் சூப்பராக இருக்குமாம் என்றது ஒரு எலி. ஆமாம், பார்த்தா அப்படியே பறந்து பறந்து போலாமாம் என்றது இன்னொரு எலி. ஸ்பைடர்மேன் கேமா? அது கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் பறந்து பறந்து என்ற வார்த்தை அதன் குட்டி மனதை பற்றி கொண்டது. தானும் ஸ்பைடர்மேன் போல பறந்து விளையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டது. ஆனால் இந்த கோட்டையில் எங்கே இருக்கும் அந்த கேம்? அது மனதிற்குள் ஒரு முடிவெடுத்தது. நான் அந்த ஸ்பைடர்மேன் கேமை கண்டுபிடித்தே தீருவேன். அதன் சாகசம் தொடங்கியது. கோட்டையின் பிரம்மாண்டமான ஹாலுக்குள் அது பறந்து சென்றது. அங்கே ஒரு கருப்பு பூனை ஒரு பழைய சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருந்தது. அது அவ்வளவு பெரியதாக இருந்தது. சிறு ஹம்மிங்பேர்ட் அதன் அருகில் செல்ல தயங்கியது. திடீரென கருப்பு பூனை கண் விழித்தது. மியாவ்! என்ன ஒரு சத்தம்! என்ன வேண்டும் உனக்கு என்று ஒரு கர்ஜனையுடன் கேட்டது. சிறு ஹம்மிங்பேர்டுக்கு ஒரு பயம் தொற்றிக்கொண்டது. நான் ஸ்பைடர்மேன் கேம் தேடுகிறேன் என்று தடுமாறியது. கருப்பு பூனை சிரித்தது. ஹா, ஸ்பைடர்மேன் கேமா? இந்த கோட்டையில்? பைத்தியக்காரா நீ என்றது. நீ அதை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் கோட்டையின் மிக உயரமான டவருக்கு போ. அங்கே ஒரு பழைய ஆப்பிரிக்க யானை இருக்கிறது. அதுதான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கும் என்று கூறிவிட்டு அது மீண்டும் தூங்க ஆரம்பித்தது. சிறு ஹம்மிங்பேர்ட் டவர் நோக்கி பறந்தது. அந்த டவர் ரொம்ப தூரம் இருந்தது. ஒவ்வொரு படிக்கட்டும் அதன் அளவுக்கு ஒரு மலை போல இருந்தது. வழி நெடுக சுவர்களில் அழகான ஓவியங்கள். வாவ் என்று வியந்து கொண்டே அது பறந்தது. இது ஒரு நிஜமான அட்வென்ச்சராக இருந்தது. ஒரு வளைவில் ஒரு சிறிய நாய் வேகமாக ஓடி வந்தது. வாவ் வாவ்! நான் என் எலும்பை தொலைத்து விட்டேன், நீ பார்த்தாயா என்று படபடப்பாக கேட்டது. சிறு ஹம்மிங்பேர்ட் மீண்டும் தயங்கியது. இல்லை, நான் பார்க்கவில்லை, நான் ஸ்பைடர்மேன் கேம் தேடுகிறேன் என்றது மெதுவாக. சிறு நாய் ஒரு நிமிடம் தலையை அசைத்தது. ஓ, ஸ்பைடர்மேன் கேமா? சூப்பராச்சே, எங்க இருக்காது? அதுதான் எனக்கு தெரியவில்லை. ஆப்பிரிக்க யானையை கேட்கச் சொன்னது கருப்பு பூனை என்றது சிறு ஹம்மிங்பேர்ட். ஆப்பிரிக்க யானையா? அது ரொம்ப பிஸி. அது ஒரு செஸ் மாஸ்டர். எப்போதும் செஸ் விளையாடிக் கொண்டிருக்கும். நீ அதன் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று சிறு நாய் கூறியது. நான் உன் கூட வருகிறேன். என்னோட எலும்பை தேடவும் நீ உதவி செய் என்றது. சிறு ஹம்மிங்பேர்ட் ஒத்துக்கொண்டது. இப்பொழுது 2 பேரும் டவர் நோக்கிச் சென்றனர். போகும் வழியில் ஒரு எலி ஒரு சாக்லேட் பார் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. ஹலோ எலி, நீ எங்கள் எலும்பை பார்த்தாயா என்று சிறுநாய் கேட்டது. எலி சாக்லேட்டை வாயில் போட்டுக்கொண்டு, எலும்பா? நான் ஒரு பழங்கால மேப்பை பார்த்தேன். அதில் ஒரு எக்ஸ் குறி இருந்தது. ஒருவேளை அது எலும்பாக இருக்கலாம் என்றது. எங்கே அந்த மேப் என்று சிறுநாய் துள்ளி குதித்தது. அது பழைய நூலகத்தில் இருக்கிறது என்றது எலி. ஆனால் அங்கே ஒரு பெரிய ஸ்பைடர் வெப் இருக்கும். யாரும் போக மாட்டார்கள் என்று எச்சரித்தது. ஸ்பைடர் வெப்பா? ஒருவேளை ஸ்பைடர்மேன் கேம் அங்கேயும் இருக்கலாம் என்று சிறு ஹம்மிங்பேர்ட் குதூகலத்துடன் சொன்னது. பயத்தை மறந்து அதன் கண்களில் ஒரு பளபளப்பு. அவர்கள் நூலகத்துக்குச் சென்றனர். நூலகம் முழுவதும் பழைய புத்தகங்களும் தூசும் மிகப்பெரிய ஸ்பைடர் வெப்களும் இருந்தன. சிறு ஹம்மிங்பேர்ட் வலைக்குள் மாட்டிக்கொண்டது. ஐயோ, நான் மாட்டிக்கொண்டேன் என்று அலறியது. சிறு நாய் பயந்து விட்டது. ஓ நோ, என்ன செய்ய என்றது. திடீரென ஒரு பெரிய சிலந்தி அங்கிருந்து வெளிவந்தது.
யார் என் வீட்டை தொந்தரவு செய்வது என்று கோபமாக கேட்டது. சிறு ஹம்மிங்பேர்டுக்கு நடுங்க ஆரம்பித்தது. இதுதான் ஸ்பைடர்மானா? ஆ ஆ ஐயா, நான் தெரியாமல் மாட்டிக்கொண்டேன். நான் ஒரு ஸ்பைடர்மேன் கேமை தேடுகிறேன் என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டது. சிலந்தி சிரித்தது. ஸ்பைடர்மேன் கேமா? என்னை தெரியுமா உனக்கு என்று ஒரு காமெடி வாய்ஸில் கேட்டது. ஸ்பைடர்மேன் என்பது ஒரு கேரக்டர். நிஜத்தில் நான் தான் உண்மையான ஸ்பைடர். சிலந்தி சிறு ஹம்மிங்பேர்டை வலையிலிருந்து விடுவித்தது. நானும் இந்த மேப்பை தேடுகிறேன் என்றது. ஒருவேளை அது உனது எலும்புக்கும் உனது கேமுக்கும் உதவலாம். மூவரும் சேர்ந்து பழைய மேப்பை கண்டுபிடித்தனர். எக்ஸ் குறி ஒரு மறைவான அறையை காட்டியது. அந்த அறையை தேடிப் போனார்கள். அந்த அறையின் கதவு பூட்டியிருந்தது. ஓ நோ, இப்போது என்ன செய்வது என்று சிறு நாய் புலம்பியது. சிறு ஹம்மிங்பேர்ட் ஒரு யோசனை கூறியது. ஆப்பிரிக்க யானைவான் இதற்கான வழியைச் சொல்லும். நான் அதை போய் பார்க்கிறேன். அதன் கூச்ச சுபாவம் மறைந்து தைரியம் வந்திருந்தது. அது டவர் உச்சிக்கு வேகமாய் பறந்தது. அங்கே ஆப்பிரிக்க யானை ஒரு பெரிய செஸ் போர்ட் முன் உட்கார்ந்திருந்தது. அதன் கண்கள் மூடியிருந்தன. ஆ ஐயா, நான் சிறு ஹம்மிங்பேர்ட், எனக்கு உங்கள் உதவி தேவை என்றது. ஆப்பிரிக்க யானை மெதுவாக கண்களை திறந்தது. சிறு ஹம்மிங்பேர்டா, கூச்ச சுபாவம் கொண்ட நீயா இவ்வளவு தூரம் வந்தாய்? என்ன வேண்டும் உனக்கு என்று சிரித்துக்கொண்டே கேட்டது. சிறு ஹம்மிங்பேர்ட் தன் கதையைச் சொன்னது. ஸ்பைடர்மேன் கேம், சிறு நாய், சிலந்தி, மேப், பூட்டிய அறை எல்லாவற்றையும் கூறியது. நீ உண்மையை பேசினாய் சிறு ஹம்மிங்பேர்ட் என்றது ஆப்பிரிக்க யானை. அந்த எக்ஸ் குறி ஒரு ரகசிய பொக்கிஷ அறைக்கு வழி. அந்த அறையின் சாவி நான் விளையாடும் செஸ் போர்டின் கீழ் இருக்கிறது. ஆனால் அதை யார் வேண்டுமானாலும் எடுக்கக்கூடாது. நீ நேர்மையாக என்னிடம் கேட்டதால் அதை உனக்கு கொடுக்கிறேன். ஆப்பிரிக்க யானை தன் தும்பிக்கையால் செஸ் போர்டை தூக்கி கீழிருந்த சாவியை சிறு ஹம்மிங்பேர்டிடம் கொடுத்தது. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிடாதே என் குட்டி நண்பா, நேர்மையே நம்பிக்கையை உருவாக்கும். சிறு ஹம்மிங்பேர்ட் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக பறந்தது. நண்பர்களிடம் சாவியை கொடுத்தது. அவர்கள் மூவரும் சேர்ந்து கதவை திறந்தனர். அறையின் உள்ளே ஒரு குழந்தை விளையாடும் ரூம் இருந்தது. அங்கே ஒரு வீடியோ கேம் கன்சோல் இருந்தது. அதன் அருகில் ஸ்பைடர்மேன் கேம் கார்ட்ரிட்ஜ் கிடந்தது. சிறு நாய் அதன் எலும்பையும் அங்கே கண்டுபிடித்தது. வாவ், இதுதான் என்று சிறு ஹம்மிங்பேர்ட் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. ஆனால் இது குழந்தைகளுக்கானது. நான் இதை எப்படி விளையாடுவது? அப்போது ஒரு குரல் கேட்டது. நீ விளையாடலாம், ஆனால் என்னிடம் அனுமதி கேட்டு விளையாட வேண்டும். அங்கே கோட்டையின் இளவரசி ஒரு சிறு குழந்தை நின்றிருந்தாள். சிறு ஹம்மிங்பேர்ட் எல்லாவற்றையும் அந்த குழந்தையிடம் உண்மையாகவும் தைரியமாகவும் சொன்னது. குழந்தை சிரித்தது. நீ ரொம்ப ஆனஸ்டாக இருக்கிறாய். நீ என் நண்பன். நான் உன்னை இந்த கேம் விளையாட அனுமதிக்கிறேன். அன்று முதல் சிறு ஹம்மிங்பேர்ட், சிறு நாய், சிலந்தி மற்றும் இளவரசி ஆகியோர் நல்ல நண்பர்களாயினர். அவர்கள் சேர்ந்து விளையாடினர், சாகசங்களை செய்தனர். சிறு ஹம்மிங்பேர்ட் தன் கூச்ச சுபாவத்தை விட்டு தைரியமாக எல்லோரிடமும் பழகியது. அதற்கு ஸ்பைடர்மேன் கேமை விட உண்மையான நண்பர்களும் நேர்மையின் மதிப்பும் எவ்வளவு முக்கியம் என்று புரிந்தது. சிறு ஹம்மிங்பேர்ட் ஆப்பிரிக்க யானையின் வார்த்தைகளை எப்போதும் தன் மனதில் வைத்திருந்தது. நேர்மையே நம்பிக்கையை உருவாக்கும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.